பிளேயிங் 11ல சேஞ்ச் எப்படி பண்ணலாம் நீங்க? கருண் நாயர் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வீரர். இவர் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா விளையாடிட்டு இருக்காரு. பிராக்டிஸ் மேட்ச்ல வேற உங்களுக்கு போடுன்னு போட்டு குடுத்துருக்காப்ல. அவர் என்ன ஒரு 3 மேட்ச் விளையாடாம போயிட்டாரு. ஒரு 6 இன்னிங்ஸ் சேர்த்து 50 ரன்ன கூட ஒரு இன்னிங்ஸ்ல கூட அடிக்க முடியல அவரால. 30, 40, 10, 11 அவுட் ஆயிட்டு இருக்காரு. சரி ரைட் ஓகே. இன்னொரு மேட்ச் குடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி முகமது கெய்ஃப் போன்ற சீனியர் வீரர்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டு சுப்மன் கில் அவர்களை பார்த்து ஹி ஆஸ் அ கேப்டன் லாஸ்ட் த ரெஸ்பெக்ட் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா ஒரு கேப்டனா என் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயரை நம்பி அவனுடைய தோல்விகளை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன்டா அப்படின்னு கொடுக்குறவன் தான் கேப்டன். அந்த ரெஸ்பெக்டை இன்னைக்கு சுப்மன் கில் இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி முகமது கெய்ஃப் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அப்ப சாய் சுதர்சன் போன்ற ஒரு வீரரை முதல் மேட்ச்லயே டிராப் பண்ணிட்டு அவருக்கு வாய்ப்பே கொடுக்கலையா? அப்பெல்லாம் ரெஸ்பெக்ட் லூஸ் ஆகலையா சுப்மன் கில் மேல? அதனால பிளேயிங் 11 பெஸ்டா எடுத்தாகணும். இவரை தூக்குறதா, அவரை தூக்குறதா, இவரை வெளியே போடுறதா, அவரை உள்ள உட்கார வைக்கிறதாங்கிற பல கேள்விகள்ல பார்க்கும்போது அன்னைக்கு வந்து கருண் நாயர் நம்பர் 6 விளையாடிக்கிட்டு இருந்தாரு, சாய் சுதர்ஷன் நம்பர் 3 விளையாடிட்டு இருந்தாரு. 2 பேருமே நம்பர் 3க்கு உகந்தவங்க. ஆனா அதுல ஒருத்தங்களை தான் விளையாட முடியுங்கும் போது கருண் நாயருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. முதல் மேட்ச்லயே விளையாடினார் நம்பர் 6ல. மேட்ச் நம்பர் 2 அண்ட் மேட்ச் நம்பர் 3 2 மேட்ச்ல 4 இன்னிங்ஸ் தலைமை வந்து நம்பர் 3ல விளையாடி இருக்காரு. உங்க நம்பர் 3 பேட்ஸ்மேன் 4 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு இன்னிங்ஸ்ல கூட உங்களால ஹாஃப் செஞ்சுரி கூட போட முடியலன்னா அப்ப நீங்க என்ன நம்பர் 3 பேட்ஸ்மேன்? எட்ஜ் பேட்ஸ்டன் வந்து ஒரு அற்புதமான பிச்சு. இது வந்து நம்ம அடுத்த லார்ட்ஸ் மைதானத்திலையும் நல்லா தான் இருந்துச்சு பேட்டிங். ரொம்ப வந்து மோசம்னு சொல்ல முடியாது. 2 கிரவுண்ட்லயுமே நீங்க அடிக்கல. 2 கிரவுண்ட்லயுமே உங்களுடைய ஸ்கோர் வந்துட்டு அதாவது ஓப்பனிங் அவருடைய இனிஷியல் ரன்ஸ் பாத்தீங்கன்னா அழகா விக்கெட் போய் உள்ள வந்துருப்பாப்ல. வந்த உடனே அழகா கவர் டிரைவ் ஆடுறாரு. சூப்பரா ஆடுறாரு. என்னடா அது டிரைவ்லாம் செம்மையா இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா அவரோட டிரைவ் போயிடுறாரு. எங்க அப்படின்னா அந்த பக்கத்து ஊர் சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. என்ன கதைன்னு எனக்கு புரியல. அதனால நல்லா தான் ஆரம்பிக்கிறார். ஒரு குட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. பட் அந்த 20, 30 ரன்னை நீங்க அடிச்சு காணாம போறதுக்கு என்ன இது அப்படின்றதுதான் எனக்கு வந்துட்டு கேள்வி. அந்த இடத்துல சாய் சுதர்சன் இன்னைக்கு வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போட்டிருக்காரு. முதல் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் 2 இன்னிங்ஸ் விளையாடினாரு. முதல் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் மோசமா தான் அவுட் ஆனாரு. 2வது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் குவிக் ஃபயரா டக்குன்னு அடிச்சாரு. பட் அதுலயும் திரும்ப அவுட் ஆயிட்டாரு. ஆனா இன்னைக்கு வந்து கருண் நாயருக்கு 6 இன்னிங்ஸ் வாய்ப்பு கொடுத்தும் அடிக்கலைங்கும் போது கண்டிப்பா அவர் வந்து டிராப் பண்றதுல எந்த வகையிலும் தப்பு கிடையாது. இதுல நம்ம சுப்மன் கில் மேல வந்து கோச்சுக்கிட்டு என்ன சுப்மன் கில் இப்படி பண்றீங்க நீங்கன்னு கேட்கறதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால அவர் சரியான முடிவு தான் எடுத்திருக்காருன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப இதுல சாய் சுதர்சன் அவர்களும் நல்லா விளையாடி இருக்காரு. இன்னைக்கு ஒரு டெம்பரமெண்ட்டை காட்டியிருக்காரு. உள்ள கொண்டு வந்ததுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் யாருன்றதை நீங்க காட்டுறேன் பாருங்க பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அடியை போட்டிருக்காரு. ஸோ அதனால எந்த வகையிலுமே நம்ம வந்துட்டு சாய் சுதர்சனை குறை சொல்ல முடியாது. எல்லாமே டக்குன்னு அந்த செகண்ட் செஷன்ல விக்கெட் டக்குன்னு செட் பேட்ஸ்மேன் அவுட் ஆகும்போது கூட தலைமை அவுட் ஆகல. ஹாஃப் செஞ்சுரிக்கு போனாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. நீ செஞ்சுரியை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து. அதனால அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபோர்ஸ்ட் சேஞ்சஸ். ஒன்னு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப இந்த இவரு நம்ம ஆகாஷ் தீப்புக்கெல்லாம் இன்ஜுரி அவரை வந்துட்டு அவருக்கு பதிலாக மாத்துறாங்க, தலைவனை உள்ள கொண்டு வராங்க. நம்மளுடைய அன்ஷுல் கம்போஜ் டெபியூ உள்ள நேரா இந்தியால இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி கிளம்பி வராரு. உள்ள தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது ரைட்டு. பட் ஆனா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஐயா நீங்க ஆக்சுவலா ஒரு பேட்ஸ்மேன், உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சர்துல் தாக்கூருக்கு முதல் மேட்சை கொடுத்துட்டு அது 2வது மேட்ச் 3வது மேட்ச்னு உங்களுக்கு 2 மேட்சஸ் 4 இன்னிங்ஸ் வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்க 4 இன்னிங்ஸ்ல ஆஸ் அ பவுலரா ஓரளவுக்கு ஏதோ ஒரு 2 விக்கெட் எங்கேயோ எடுத்துடுறீங்க. ஆனா பேட்ஸ்மேனா நீங்க ஒண்ணுத்தையுமே பண்ண மாட்டேங்கிறீங்கும் போது ஒரு இன்னிங்ஸ் ஆடினாருங்க, ஒத்துக்கிறேன். லார்ட்ஸ்ல லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. பட் இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு இன்ஜுரினால வந்து அவரை வெளியே அனுப்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு இன்ஜுரியே இல்லைனாலும் ஃபோர்ஸ்ட் சேஞ்சா அவரை மாத்தி தான் இருந்திருக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு விக்கெட்டுகளை வந்துட்டு 1-2 விக்கெட்டையும் எடுத்துட்டு 20, 30 ரன் அடிக்கிறது சர்துல் தாக்கூர் அடிச்சுடுவாரு. சர்துல் தாக்கூர் என்ன அடிக்கிறாரோ அதை வந்து நீங்க அடிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க? அதுக்கு சர்துல் தாக்கூரே இருக்கும் போதும் நமக்கு தானே யோசிக்க தோணும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அடிபட்டுச்சோ படாதையோ இன்ஜுரி இல்லையோ என்னைய பொறுத்த வரைக்கும் சர்துல் தாக்கூர் வந்து சரிங்க. ஏன்னா சர்துல் தாக்கூர் ஒன்னும் வந்துட்டு திடீர்னு ஒரு மேட்ச்ல ஒரு ஸ்பெல் போடுவாரு, இல்ல விக்கெட்ல கூட போயிருவாரு, பேட்டிங்ல ஒரு 20, 30 ரன் அடிப்பாரு. அதைத்தானே பண்ணிட்டு இருக்காரு உங்க நிதிஷ்குமார் ரெட்டி. அதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி ஆக்சுவலா வந்து ஒரு செஞ்சுரியாவது போட்டுருந்துருக்கணும். 4 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் ஆகுது, அதை போடல. அவர் லோவர் ஆர்டர்ல வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்காம போயிட்டாரு. வாஷிங்டன் வெற்றி வேணும், நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் பண்ண போக தப்பிச்சோம். ஏன்னா 2 மேட்ச்லயுமே நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருந்திருப்பாரு. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இது வந்திருக்கும் அவர் மேல. தப்பிச்சிட்டாரு. ரவீந்திர ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் நல்லா விளையாட போகும். அதனால நிதிஷ்குமார் ரெட்டி இது பண்ணது வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் சரியாயிட்டு வந்தாலுமே நிதிஷ் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விளையாடல. அதனால வந்து சர்துல் தாக்கூர் இருக்கட்டும் சொல்லுங்க. இல்ல சர்துல் தாக்கூர் மோசமா விளையாட திரும்ப நிதிஷ்குமார் போடுங்க. வேற என்ன பண்றது? அவ்வளவுதான். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த பிளேயிங் 11 சேஞ்சஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரா வீடியோ உங்களுக்கு பார்க்கறது.